நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்துல வரக்கூடிய ஏப்ரல் 19ஆம் தேதி 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்க இருக்கு. அது மட்டுமில்லாம அன்றைய நாளிலேயே விளவங்கோடு, அதாவது அண்மையில காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதரணி தன்னோட பதவியை விலகி இருந்தாங்க, ராஜினாமா செஞ்சிருந்தாங்க பாஜகவில் இணைந்ததனால். இந்த நேரத்தில் தான் விஜயதரணியால் ராஜினாமா செய்யப்பட்ட விளவங்கோடு சட்டசபை தொகுதிக்கும் அதே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ தமிழகத்தை பொறுத்தவரை நாடு முழுவதும் நடக்க இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல் முதல் கட்ட தேர்தலா தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடக்க இருக்கு. 39 நாடாளுமன்ற தேர்தல் தொகுதிகளுக்கும் தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக தேர்தல் நடத்த போறாங்க ஏப்ரல் 19ஆம் தேதி. அது மட்டும் இல்லாம இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதும் மொத்தம் 96 கோடி மக்கள் வாக்களிக்க இருக்காங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தல் நாள் ஏப்ரல் 19. வாக்களிப்பது கடமை மட்டுமல்ல, உரிமையும் கூட.